அர்சம் பூட்ஸின் வணக்கம். ஆஷிஷ் மிட்டல் மற்றும் இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வடிவமைப்பாளர் படுக்கையை தேடுகிறீர்களான் படுக்கையை பற்றி பேசுவோம். எனவே இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது அது தொடர்பான ஏதேனும் புள்ளி இருந்தால் அனைத்தும் அழைக்கப்படும். பின்னர் நீங்கள் மட்டையை வாங்குவது மிகவும் எளிதாக இருக்கும். வடிவமைப்பு அளவு வண்ணங்கள் சேமிப்பு பக்க அட்டவணைகள் மற்றும் நைட் ஸ்டாண்டுகள் பெட்சைட் டேபிள்கள் பேசும் வகையில் இதனுடன் ஒரு நாற்காலியும் உள்ளது. இது ஒரு ராஜாங்க கான்செப்ட். ஒரு பக்க மேசையுடன் ஒரு நாற்காலியும் உள்ளது. முதலில் அளவை பற்றி பேசுவோம். நாம் ஒரு படுக்கையின் அளவை பற்றி பேசினால் இந்தியாவில் கிங் சைஸ் என்பது 6 அடிக்கு 6.5 அடிக்கு 70க்கு 78 அங்குல மெத்தை அளவு. படுக்கையின் அளவை பற்றி நாம் பேசும் போதெல்லாம் அது உண்மையில் மெத்தையின் அளவு. எனவே உங்கள் படுக்கை இந்த அளவுக்குள் செய்யப்படுகிறது. அந்த டிசைன் உங்களின் மற்ற பகுதிகளைப் போலவே நீண்டு கொண்டே இருக்கும். பக்கத்தில் டிசைன் அல்லது செதுக்குதல் அதிகமாக இருந்தால் அதே விகிதத்தில் பந்தயம் அதைவிட பெரியதாக இருக்கும். ஆனால் மெத்தையின் அளவு கிங் சைஸ் என்றால் 6 6.5 அடி, ராணி சைஸ் என்றால் 5 அடி 6.5 அடி, 6.75 80 அடி, 3 அங்குலம் குறைவு. எனவே அந்த அளவு வேண்டுமானால் அதுதான் செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி சூப்பர் கிங் அளவு, வேலக்ஸ் அளவு மற்றும் கலிபோர்னியா கிங், ஈஸ்டர்ன் கிங் என இந்தியாவுக்கு வெளியே பல்வேறு அளவுகள் உள்ளன. வெவ்வேறு அளவுகள் உள்ளன. ஆஸ்திரேலியாவில் வெவ்வேறு அளவுகள் உள்ளன, பெரும்பாலும் இங்கே சுற்றி. எனவே நீங்கள் எந்த அளவு விரும்புகிறீர்களோ அதற்கு ஏற்ப உங்கள் படுக்கையும் செய்யப்படும். பொதுவாக படுக்கையுடன் பக்கவாட்டு மேசைகள் உள்ளன. இவை பெட்சைட் டேபிள்கள் அல்லது நைட் ஸ்டாண்டுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. உங்களுக்கு 1 அல்லது 2 வேண்டும். அது உங்களுக்கு இருக்கும் இடத்தின்படி உங்கள் தேவை. மற்றும் படுக்கையின் பக்க மேசை பொதுவாக டிராயருடன் இருக்கும். இதில் எங்களிடம் 3 இழுப்பறைகள் உள்ளன. 1, 2, 3. உயரம் 20 அங்குலம், முன்னிருந்து பின்பக்கம் 60 அங்குலம், வலதுபுறம் கால் 20 அங்குலம். எனவே 2 அடி படுக்கை, அதாவது ஏறக்குறைய 6.75 அடி, அதாவது 6.75 அடி, 10.25 அடி பரப்பளவு. உங்களுக்கு 6.25 அடி பரப்பளவு தேவை. இந்த படுக்கையை பின்புற சுவரில் வைக்கவும். நீங்கள் முன்புறத்தில் ஒரு திறப்பு இருந்தால் போதும். நடுப்பகுதியை பற்றியும் பேசுவோம். பின்புறம் மற்றும் முன்புறம் தேக்கு மரத்தால் ஆனது. மரத்தில் பழங்கால தங்க வண்ணப்பூச்சி மற்றும் பின்புற குயிலிங் உள்ளது. நீங்கள் உள்ளே அதிகம் பார்க்கும் தற்கால நவீன வடிவமைப்பும் வசதியாக உள்ளது. நீங்கள் பின் ஓய்வு அலமுடன் உட்கார விரும்பினால் அது மிகவும் வசதியாக இருக்கும். அதேபோல் முன்பக்கமும் ஒரு வடிவமைப்பு உள்ளது. இந்த படுக்கை அனைத்து சுவரொட்டி படுக்கைகளுக்கும் முடிவாகும். ஏனென்றால் நீங்கள் இங்கே பார்க்கும் வடிவமைப்பு ஒரு சுவரொட்டி படுக்கை என்று அழைக்கப்படுகிறது. அதன் உள்ளே தூண்கள் உள்ளன. அவை சுவரொட்டிகள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் அவை 4 போஸ்டர் படுக்கைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதன் உள்ளே ஒரு சிறிய அறை சுவரொட்டி உள்ளது. இது ஒரு வடிவமைப்பு வடிவத்தில் செய்யப்படுகிறது. எனவே அனைத்து சுவரொட்டி படுக்கைகளும் கணக்கிடப்படுகின்றன. ஆனால் சுவரொட்டி படுக்கையில் உங்களுக்கு 4 மாணவர்கள் உள்ளனர் மற்றும் மேல் ஒரு விதானம் திரை படுக்கை என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இது அரண்மனை படுக்கை என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே இவை அனைத்தும் அதன் பெயரில் இருக்கும். இந்த புகைப்படங்களை நீங்கள் திரையில் வடிவமைப்பு பகுதியின் உள்ளே பார்க்கிறீர்கள். நீங்கள் பின்புறத்தில் கில்டிங் செய்ய விரும்பவில்லை என்றால் உங்களுக்கு முழு செதுக்குதல் வேண்டும். உங்களுக்கு உயர்ந்த பின்புறம் வேண்டும். இந்த வடிவமைப்பு விருப்பங்கள் அனைத்தும் உள்ளன. இது தவிர படுக்கையில் பிளாட்பார்ம் படுக்கைகளும் உள்ளன. அதில் முன்புறம் இல்லை, பின்புறம் மட்டுமே உள்ளது. எனவே 3 பக்க திறந்த படுக்கை. பிளாட்பார்ம் படுக்கையும் மிகவும் கருத்து உள்ளது. இது ஒரு நவீன கருத்து. 3 பக்கங்களிலும் இருந்து நீங்கள் எங்கிருந்தும் தூங்கலாம். எனவே இது ஒரு நல்ல விருப்பமாகும். மேலும் பக்க அட்டவணைகள் பற்றி பேசலாம். ஏனென்றால் நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு தண்ணீர் பாட்டில் தேவை. உங்கள் புத்தகம் படித்தால் மருந்து. எல்லாருக்கும் மொபைல் இருக்கும். எல்லோரும் அதை படுக்கைக்கு அருகில் வைத்து அழைப்பில் போது நீங்கள் அதை எளிதாக அடையலாம். மொபைல் சார்ஜர் உள்ளது. அதில் நீங்கள் அனைத்தையும் சேமித்து வைக்கலாம் மற்றும் அதை மிக எளிதாக அணுகலாம். மட்டையிலிருந்து உங்கள் இடத்திற்கு ஏற்ப ஒரு பக்க மேசை அல்லது 2 பக்க மேசைகளை எடுங்கள். இப்போது நடுத்தர பகுதியை பற்றி பேசலாம். நடுத்தர பகுதியில் பெரும்பாலும் 2 கருத்துக்கள் உள்ளன. சேமிப்பு அல்லது சேமிப்பு இல்லாமல். எனவே அடிப்படையில் சேமிப்பு இல்லாமல் இந்த படுக்கை சேமிப்பகத்தை மனதில் கொண்டு செய்யப்படுகிறது. எங்களிடம் சேமிப்பகத்திலும் நிறைய விருப்பங்கள் உள்ளன. இது ஹைட்ராலிக் கொண்ட பக்க சேமிப்பு. எனவே திறக்க மிகவும் எளிதானது. இதை மூடுவது மிகவும் எளிதானது மற்றும் மூடுவது மிகவும் எளிதானது. நீங்கள் விரும்பினால் துளை செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அதை ஒரு விரல் அல்லது 2 விரல்களால் திறக்கலாம். மேலும் அதை பயன்படுத்தவும், அதையே வைத்துக் கொள்ளவும், வெளியே எடுக்கவும், திருப்பித் தரவும்,
பக்க சேமிப்பின் நன்மை என்னவென்றால் நீங்கள் முழு பகுதியையும் எளிதாகப் பெறுவீர்கள். என்னால் இந்த பகுதியையும் அடைய முடியும், மேலும் இந்த பகுதியையும் அடைய முடியும். எனவே முழு பகுதியும் எங்களுடன் திறந்திருக்கும். இது தவிர பக்க இழுப்பறைகளின் விருப்பம் உள்ளது. உங்களுக்கு கீழே இழுப்பறைகள் தேவைப்பட்டால் நீங்கள் இங்கிருந்து இழுப்பறைகளை செய்யலாம். இழுப்பறைகளில் உள்ள சிக்கல் என்னவென்றால் இங்கே உங்களிடம் உள்ள டிராயர் சிறியதாக இருக்கும். ஏனெனில் பக்க அட்டவணை உங்கள் டிராயரை முழுவதுமாக திறக்க அனுமதிக்காது அல்லது பக்க அட்டவணையை இந்த பக்கத்தில் நிறுவக்கூடாது. டிராயரின் இரண்டாவது சிக்கல் என்னவென்றால் அது உங்கள் முழு பகுதியையும் உள்ளடக்காது. ஏனெனில் டிராயரை உருவாக்குவதற்கும் சேனல்களை நிறுவுவதற்கும் உள்ளே ஆதரவு தேவைப்படுகிறது. பின்னர் அந்த பகுதியும் குறைகிறது. எனவே ஒரு புள்ளி என்பது பக்க இழுப்பறைகள். இதைத் தவிர நாங்கள் இருமுறை செய்கிறோம். ஒரு பக்கம் நீங்கள் இந்த தூரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், பக்க இழுப்பறைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முன் திறக்க விரும்பினால் அந்த கருத்தும் உருவாக்கப்பட்டுள்ளது. எங்களிடம் முழுமையான முன் திறந்திருக்கும். எனவே நீங்கள் விரும்பும் உங்கள் தேவையை பொறுத்து இந்த அனைத்து விருப்பங்களையும் நாங்கள் வழங்குகிறோம். நாங்கள் ஒரு படுக்கையை உருவாக்கும் போது உங்கள் பக்கத்திலும் செதுக்குதல் இருந்தால், இங்கே நீங்கள் செதுக்குவதை பார்த்தால் இது முற்றிலும் பழையதாக இருந்தால் நாங்கள் முழு பெட்டியையும் செய்கிறோம். பிழையில் இந்த மேல்புறம் தேக்கு மரத்தில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள், நீங்கள் பார்க்கிறீர்கள். செதுக்குதல் மரத்தில் செய்யப்படுகிறது, அடுக்குகளில் அல்ல. எனவே நீங்கள் தேடும் தேக்கு மரம் பழங்கால தங்க பெயிண்ட், வாடிக்கையாளர் தேவைக்கேற்ப வாடிக்கையாளர் விரும்பும் துணி, அது லெதரெட். உங்களுக்கு துணி வேண்டுமென்றால் அதற்கு பல விருப்பங்கள் உள்ளன. இவை அனைத்தும் விருப்பப்படி. உங்கள் விருப்பப்படி தேவைப்படுவதால் சேமிப்பிற்கான அளவு வடிவமைப்பு வண்ண விருப்பம் பக்க அட்டவணை அல்லது 2 உங்கள் விருப்பப்படி. ஆயிரக்கணக்கான படுக்கை வடிவமைப்புகள் உள்ளன. நீங்கள் விரும்பும் ஒன்றை தேர்ந்தெடுங்கள், நாங்கள் அதை உங்களுக்காக உருவாக்குவோம். முக்கியமான புள்ளி கட்டில் மெத்தையின் உயரம் மற்றும் தடிமன். மெத்தை 4 அங்குலம், 5 அங்குலம், 6 அங்குலம், 8 அங்குலம், 10 அங்குலம், 12 அங்குலம், 18 அங்குலம், 24 அங்குலம். எனவே 4 அங்குலம் முதல் 2 அடி வரையிலான மெத்தை பொதுவாக கிடைக்கும். சந்தை. மேலும் நீங்கள் எந்த மெத்தையை விரும்புகிறீர்களோ அதன் படி நடுப்பகுதி தீர்மானிக்கப்படுகிறது. இதுதான் இருக்கை. நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். எனவே மெத்தையை நிறுவிய பின் ஏறக்குறைய இது போன்ற உயரம் இருக்கும். மேலும் அந்த உயரம் படுக்கையில் இருந்து எழும்புவதற்கும் கீழே இறங்குவதற்கும் மிக முக்கியமான விஷயம் என்ன? பாருங்கள், நாம் பந்தயம் கட்டும் நேரத்தில் பந்தயம் கட்டும் போது அந்த நேரத்தில் நாம் சாதாரணமாக விழித்திருப்போம். இல்லையெனில் இரவில் நாம் நகர்கிறோம். ஆனால் நாம் கீழே வரும் நேரத்தில் நாம் உள்ளே இருக்கலாம். கொஞ்சம் தூங்கு, பச்சை வேப்பம்பழத்தில் இரு. எனவே படுக்கையில் இருந்து இறங்கும் போது உங்கள் கால்கள் தரையில் முழுமையாக ஓய்வெடுக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. உங்கள் கால்கள் காற்றில் சிக்கிக்கொள்ளாமல். படுக்கையை மிக உயரமாக அமைத்துள்ளீர்கள். நீங்கள் திடீரென்று கீழே இறங்கினால் உங்கள் கால்கள் காயமடைகின்றன அல்லது இது மிகவும் முக்கியமானது. இதற்காக படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் உங்கள் கால்கள் தரையில் ஓய்வெடுக்க வேண்டும். எனவே நீங்கள் மாற்றும் மெத்தை வாங்கினால் அதன் உயரத்தை வைத்து நாங்கள் வடிவமைப்போம். மனதில் உங்கள் மெத்தை 8 அங்குலம் அல்லது 10 அங்குல மெத்தையாக இருந்தால் நீங்கள் சரியான உயரத்தைப் பெறுவதற்கு அதற்கேற்ப நாங்கள் அதை குறைப்போம். 20, 22, 24 அங்குலம், 2 அடி வரை உயரம் நன்றாக இருக்கும். அதன்படி சைடு டேபிள் மட்டமாக இருந்தாலும் சரி, சைட் டேபிள் மிகவும் தாழ்வாகவோ உயரமாகவோ இருக்கும். மிகச்சிறந்த தாழ்வை உள்ளன, ஆனால் மிகவும் நடைமுறை புள்ளிகள் உள்ளன. இந்த புள்ளிகள் உங்களை ஒரு நல்ல பந்தயக்காரராக மாற்றாது. ஆனால் நீங்கள் அதை நடைமுறையில் பயன்படுத்தும் போது அது தவறாகிவிட்டதாக உணர்கிறீர்கள். அது மிக அதிகமாகவோ அல்லது மிக குறைவாகவோ அல்லது அதன் உள்ளே சேமிப்பகம் சரியாக இல்லை. 2 பக்க கதைகளை எடுத்துள்ளீர்கள். நடுவில் உள்ளதை திறப்பது மிகவும் கடினம். ஏனென்றால் உங்களுக்கு இங்கே இடம் கிடைக்கவில்லை. பக்க மேசை வந்துவிட்டது. பின்புறத்தில் இந்த கோர் கவர் உள்ளது. அதை திறக்க உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். முன்புறம் முழுவதுமாக ஏற்றப்பட்டது. முன்புறம் முழுவதுமாக திறக்கப்பட்டது போல. அதில் உங்கள் கோணம் 5 டிகிரி கோட்டால் ஆனது. உங்கள் கையால் அதை அடைய முடியாததால் பின்புறத்தின் கதைகளை பயன்படுத்துவதில் நீங்கள் மிகவும் சிரமப்படுகிறீர்கள். இவை நடைமுறை புள்ளிகள். யாரும் உங்களுக்கு மிகவும் சிரமத்துடன் சொல்ல மாட்டார்கள். வண்ணங்கள் உள்ளன, ஆனால் 2 வண்ணங்கள் உள்ளன. ஒன்று அலகு நிறம் மற்றும் ஒன்று துணியின் நிறம். நீங்கள் மரத்தை பயன்படுத்தும் போது தேக்கு மரத்தை பயன்படுத்தினால் தேக்கு மரத்தின் நிறம், ஒளி இருண்டது உங்கள் விருப்பம். நீங்கள் விரும்பினால் தேன் பூச்சு, இது உங்கள் விருப்பம். பாய் மற்றும் பளபளப்பானது தேர்வு. எனவே நீங்கள் எதை விரும்பினாலும் நீங்கள் பளபளப்பாக விரும்பினால் பளபளப்பு உள்ளது. உங்களுக்கு கொஞ்சம் கீழே பளபளப்பு தேவையில்லை என்றால் நாங்கள் செமி மேட் அல்லது செமி க்ளோஸ் அல்லது மேட் பினிஷ் வழங்குவது போல் சொல்கிறோம். உங்கள் தேர்வு முக்கியமானது. ட்ரிபிள் ஷேட், ஒயிட், ஆப் கோல்டன் ஹைலைட் என்று பேசினால் அதன் பிறகு லீப்பிங், கோல்ட் லீப்பிங், சில்வர் லீப்பிங் என்று எல்லாம் ஏற்கனவே செய்துவிட்டோம்.
ஆயிரக்கணக்கான படுக்கைகளை உருவாக்கி அரண்மனையாக இருந்தாலும் சரி, தட்டையாக இருந்தாலும் சரி, உலகம் முழுவதும் 55 நாடுகள் மற்றும் முழு இந்தியாவிலும் அவற்றை விநியோகித்துள்ளோம். வீடுகளாக இருந்தாலும் சரி, பங்களாவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு போரிலும் நாங்கள் எங்கள் பொருட்களை டெலிவரி செய்துள்ளோம். இப்போது உங்கள் முன்வரும் புகைப்படங்கள் சான்றுகளின் புகைப்படங்கள். நாங்கள் ஆயிரக்கணக்கான யூனிட்களை உருவாக்கி அவற்றை உலகம் முழுவதும் விநியோகித்துள்ளோம். அது டெலிவரி செய்யப்பட்டதும் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்ததாக டென் கூறினார். அவர் அதை போடோஸில் எங்களுக்கு திருப்பி அனுப்பினார். அவருடைய ஆசீர்வாதம், அன்பு மற்றும் மேலதிக ஆர்டர்கள் இது குறிப்பு மூலம் வருகிறது. தரம் நன்றாக இருக்கும் போது அல்லது விலை நியாயமானதாக இருந்தால் மட்டுமே குறிப்பு ஆர்டர்கள் வரும். %70 முதல் 80% என்பது ஆர்டர் குறிப்பு. எனவே இது படுக்கையறையின் கருத்தை பற்றி ஒன்றாக பேசலாம். படுக்கையைத் தவிர நமக்கு பக்க மேஜை உள்ளது மற்றும் ஆடை அலகு. இந்த நாட்களில் ஒரு அரை நாற்காலி என்பது மிகவும் வசதியானது. நீங்கள் எப்போதும் உட்கார்ந்திருக்கவில்லை என்றால், நீங்கள் ஏதாவது புத்தகம் படிக்கிறீர்கள், உங்கள் நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் அறைக்கு வாருங்கள். டிவியில் டிவி 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 டிவி. சப்ஸ்கிரைப் 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 சந்தா. காபி குடிக்கவும், புத்தகம் படிக்கவும், உங்கள் படுக்கையறையில் ஓய்வெடுக்கவும், நீங்கள் அனைவருடனும் இருக்கும் உங்கள் சொந்த இடத்தில். ஏனென்றால் உங்கள் படுக்கையறையில் இருக்கும் ஆறுதல் வேறு எங்கும் கிடைக்காது. இதைத் தவிர நீங்கள் காதல் நகரத்தை உருவாக்கலாம். நகரம் டிபேட் என்றும் அழைக்கப்படும் திவானின் கான்செப்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட், வார்ட்ரோப், இவை அனைத்தும் கூடுதல் பொருட்கள். இவை அனைத்தும் உங்களுக்கு தேவையானதை பொருத்தமாக வடிவமைக்கிறோம். நீங்கள் டிவி யூனிட்டை நிறுவ வேண்டும், அதனுடன் வேறு ஏதாவது சேர்க்க வேண்டும். ஒரு நண்பரின் மீது அமர்ந்து முன்னால் ஒரு படுக்கை பெஞ்ச் உருவாகிறது. அதை ஒட்டோமான் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் அதை நிறுவ விரும்பினால் அதுவும் ஒரு நல்ல கருத்து. மேலும் வண்ணத்தை பற்றி மீண்டும் பேசுவோம். படுக்கையறை அன்பின் இடம் என்பதை பாருங்கள். நீங்கள் நிம்மதியாக தூங்கக்கூடிய இடத்தில் ஓய்வெடுங்கள் மற்றும் நீங்கள் அமைதியாக தூங்கும் அரண்மனை. அமைதிக்கான வண்ண தீம் உள்ளது. உங்கள் திரைச்சீலைகள், உங்கள் பின் சுவர், வால்பேப்பர் ஆகியவற்றை நீங்கள் நிறுவியிருப்பது போன்ற வண்ண தீம். அதன் நிறமா அல்லது சில சுவர் பேனல்களை நிறுவியுள்ளீர்களா? இது எல்.இ.டி. மேலும் யாராவது என்னிடம் கேட்டால் படுக்கையறைக்கு அழகான வண்ணங்களை பரிந்துரைக்கிறேன். பொதுவாக நான் இருண்ட நிறங்களை விரும்புவதில்லை. அது எனது தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நாங்கள் தேர்வு சார்ந்த சூழலை உருவாக்குகிறோம். இது உங்கள் விருப்பம், என் விருப்பம் அல்ல. எனவே நீங்கள் சொன்னது அளவு. கலர், ஸ்டோரேஜ், பேப்ரிக், டிசைன் என நீங்கள் என்ன மாற்றங்களை செய்ய விரும்புகிறீர்களோ. இந்த மேலாடை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், இந்த டிசைனை பிடிக்கவில்லை என்றால் மாற்றத்தை நாங்கள் செய்வோம். இது போன்ற விவரங்களுக்கு சென்று வேலை செய்கிறோம். உங்களுக்கு வேறு எந்த துணியும் தேவை? உங்களுக்கு மலர், வடிவமைப்பு, டமாஸ்க் தேவை? அவை அனைத்தும் உங்களுக்கு வழங்குகின்றன. ஏராளமான வண்ணங்கள், மலர் நிழல், மஞ்சள், நீலம், இளஞ்சிவப்பு உள்ளிட்ட பல வண்ணங்கள் உள்ளன. நீங்கள் விரும்புவதை தேர்வு செய்யவும், ஹாஸால் வரையவும், கணினியால் வரையவும், ஏஐ மூலம் வரையவும், நீங்கள் விரும்பியபடி வரையவும். நீங்கள் இந்தியாவிலோ அல்லது இந்தியாவிலோ எங்கிருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் தயாரித்து உங்கள் வீட்டிற்கு டெலிவரி செய்வோம். நிறுவலை பற்றி பேசுகையில், நிறுவல் மிகவும் எளிமையானது. முன்புறம் தனி, பின்புறம் தனி, 2 பெட்டிகள் தனித்தனி. பெட்டிகளில் சேருங்கள். ஸ்லாட்டில் அதன் இடத்தில் பின் வரும், அதன் இடத்தில் அது வரும். 4 போல் இறுக்கமாக இருக்கும். 5 நிமிட நிறுவல். உங்கள் சேமிப்பக சாதனம் 5 நிமிடங்களில் நிறுவப்படும். இது மிகவும் எளிமையானது. உலகம் முழுவதும் அனுப்பப்பட்டுள்ளது. இன்று வரை நிறுவலுக்கு யாரும் எங்கும் வரவில்லை. இப்போது விலையைப் பற்றி பேசலாம். எப்போதும் 1 வரை இருக்கும் என்று நீங்கள் அதை கருத்தில். எங்கள் வேலை கையால் செய்யப்படுகிறது. கைவினைஞர் வால்வுகள் உள்ளன. பொருள் மிகவும் உயர்தரம் பெறுகிறது. துணி, லேசரேட், பெயிண்ட் தரம் என எதுவாக இருந்தாலும் நெரோலாக், ஏசியன், சிர்கா போன்ற உயர்தர வண்ணப்பூச்சுகளை பயன்படுத்துகிறோம். மாஸ்டர் கைவினைஞர்கள் வேலை செய்கிறார்கள். அதை தயார் செய்ய கடினமாக உழைக்க வேண்டும். எனவே எங்கள் பொருட்கள் மலிவானவை அல்ல. நாங்கள் மலிவான மரச்சாமான்களை விற்கவில்லை. நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் அல்லது நகரக்கூடிய வேலை இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் அல்லது 2 வருடங்களுக்கும் செல்ல வேண்டும். அப்படியானால் நீங்கள் மிகவும் விலையுயர்ந்த தளபாடங்கள் வாங்கக்கூடாது. ஏனென்றால் நகரும் போது அது பெரும்பாலும் உடைந்துவிடும். தரமான பர்னிச்சர், டிசைனர் பர்னிச்சர், நல்ல பர்னிச்சர் என நீங்கள் தேடினால் தீ வைப்பதே சிறந்த வழி.
இந்தியாவில் எங்கும், இந்தியா முழுவதும் எந்த பர்னிச்சர் விற்பனையாளரிடமும் பேசுங்கள். அர்சனின் பெயர் அனைவருக்கும் தெரியும், ஏனென்றால் அவர் இவ்வளவு வேலை செய்துள்ளார். சமூக ஊடகங்கள், யூடியூப், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம். உங்களுக்குத் தெரிந்த எந்த பிளாட்பார்மிலும் அர்ஷன் இருக்கிறார். அதை நாங்கள் மிகவும் விளம்பரப்படுத்தியுள்ளோம். இன்று கார்வின் பர்னிச்சர் மிகவும் திரும்பியுள்ளது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவிற்கு வெளியும் தேவை உள்ளது. ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர் ஒரு சிறிய நகரத்தில் வசிக்கும் தக்தியை சிறந்த விலையில் தயாரிக்கிறார். பெரிய நகரங்களுடன் ஒப்பிடுகையில் வாடகை மிக அதிகமாக உள்ளது, உழைப்பு அதிகமாக உள்ளது, எல்லாமே விலை அதிகம். இங்கே எங்களிடம் குறைவான செலவுகள் உள்ளன. எனவே நீங்கள் எங்கிருந்தாலும் ஹோம் டெலிவரியுடன் சிறந்த விலையை வழங்குகிறோம். ஹோம் டெலிவரி இந்தியா அல்லது பேக்டரி நாட்டில் நாங்கள் ஏற்கனவே டெலிவரி செய்துள்ளோம். சிறந்த விலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அர்சன் சிறந்த தரம் மற்றும் பெயிண்ட் மதிப்பை வழங்குகிறது. எனவே நீங்கள் விரும்புவதை பாருங்கள், வடிவமைப்பு போன்றவற்றை எங்களுக்கு அனுப்புங்கள். நாங்கள் அதை உங்களுக்கு விருப்பமான தளபாடங்கள் சிறந்த விலையில், தொழிற்சாலை விலையில், ஹோம் டெலிவரியுடன் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு ஏற்கனவே கிடைத்துள்ளது. ஏதேனும் கேள்விகள் எண் உங்கள் முன் உள்ளது. தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். நன்றி.